கவுண்டம்பாளையன்றது எப்படின்னா நகரமும் கிராமமும் இணைந்த ஒரு பகுதின்னு சொல்லலாம். நீங்கள் சாய்பாபா காலனி, ஈடிகரை, துடியலூர், வெள்ளாளப்பட்டி, சரவணம்பட்டி இந்த மாதிரியான ஊர்லாம் அதில் இருக்குது. நகரமும் கிராமமும் இணைந்திருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களும் அது போல தான் இருக்குது. ஒரு பக்கம் போக்குவரத்து நெரிசலுக்கு, இன்னொரு பக்கம் அடிப்படை வேளாண் பொருளுக்கான அந்த உரிய விலை இல்லாத ஒரு சூழலும் அந்த தொகுதி மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. அதே போல் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து வசிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக நம்ம கவுண்டம்பாளையம் சொல்லலாம். மக்கள் தொகை அந்த 10 மாவட்டத்திலே கவுண்டம்பாளையத்தில் அதிக வாக்காளர்கள் கொண்ட ஒரு எண்ணிக்கை கொண்ட தொகுதியாகவும் கவுண்டம்பாளையம் இருக்குது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பு நழுவப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது 2026 ஒரு வலுவான வேட்பாளரை திமுக தரப்பில் நிறுத்தும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு போட்டி இருக்கும். இல்லைன்னா வழக்கம் போல் கோவை மாவட்டத்தில் அதிமுகவுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கவுண்டம்பாளையத்திலும் அதிமுக வெற்றி பெறுவதற்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிறது சிங்காநல்லூர் தொகுதி. மில் ஆலைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம சிங்காநல்லூர் சொல்லலாம். அதே போல் அனைத்து சமுதாய மக்களும் கவுண்டர்கள் மட்டும் இல்லாமல் தேவர்கள், அருந்ததியர்கள், தெலுங்கர்கள், இஸ்லாமியர்கள், மலையாளிகள் அப்படின்ட்டு பல பேர் கலவையாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக சிங்காநல்லூர் சொல்ல முடியும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கல் பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே மேம்பாலம் ஒரு 15 ஆண்டுகால கோரிக்கை அங்கே இருக்குது. அந்த கோரிக்கை இன்னும் எந்த ஆட்சியிலும் நிறைவேற்றப்படலை. அதே போல் அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல், குறிப்பாக அந்த கோவை திருச்சி சாலையில் வந்துட்டு எப்போதும் போக்குவரத்து நெரிசல் இருந்துகிட்டே இருக்கும். பாதாள சாக்கடைக்கு தோண்டப்பட்ட பள்ளங்களாலேயும் அந்த இடத்துல ஒரு பொதுமக்கள் அன்றாட சிக்கல்களை எதிர்கொண்டே வராங்க. நீங்கள் பல்வேறு சோஷியல் மீடியா கோவையோட யூடியூப் பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்காநல்லூர் தொகுதியிலேருந்து நிறைய இத்தகைய வீடியோக்களை பதிவேற்றம் செய்யக்கூடிய தொகுதி மக்களை நம்மளால் பார்க்க முடியும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கல் இந்த கவுண்டர்கள், நாயுடுக்கள் இடையிலான அந்த உட்கட்சி பூசல். திமுகவில் இருக்கக்கூடிய சிக்கலே அந்த இடத்துல அந்த உட்கட்சி பூசல் தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, கிணத்துக்கடை, வால்பாறை, இது மூன்றும் நம்ம தனித்தனியாக பேச வேண்டிய இடத்துல இல்லை. மூன்றுலுமே ஒரே மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்குது, ஒரே மாதிரியான அரசியல் சூழல் தான் இருக்குது. குறிப்பாக வால்பாறையில் இந்த தேயிலை தொழில் வந்துட்டு பிரதானமான ஒரு தொழிலாக இருக்குது. இதை தாண்டி அரசியல் சிந்தனையோடு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல முழுக்கவே கடந்த சில வருடங்களாகவே அதிமுகவுடைய ஆதரவு போக்கு தான் இருக்குது. இதை தாண்டி அந்த இடத்துல திமுகவினர் வந்துட்டு வெற்றி வாய்ப்பை தேடணும் அப்படின்னா களத்தில் சரியான வேட்பாளர்களை தெரிவு செய்வதும், அந்த இடத்துல முழுமையான தெருமுனை பிரச்சார கூட்டங்களை முன்னெடுக்கிறது மட்டும்தான் ஓரளவுக்காச்சும் ஒரு களத்தில் சரியான போட்டியை கொடுக்க முடியும். இல்லை என்றால் கோவையில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய முடிவுகள் வந்ததோ அத்தகைய முடிவுகள் தான் 2026 பிரதிபலிக்கும்.